வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் சுகந்தா துசிதர், ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மருத்துவர்கள் உள்ளிட்ட பல தொழிற்சங்கங்கள் நாளை பணி பகிஷ்கரிப்பில். ඒකට අපි කියන්නේ රාජපක්ෂ විකල්පය කියලා. උද්ඝෝෂණ කරනකොට වෙඩි දින එක. අපි උද්ඝෝෂණ විසඳන්න යන්නේ ප්‍රමුඛත් ඒක සාකච්ඡා මාර්ගයෙන්. ஊவா மாகாண தமிழ் மொழி பாடசாலைகளில் உயர்தர வகுப்புகளுக்கான விஞ்ஞான கணித பாடங்களுக்கு ஆசிரியர்கள் இன்மையால் நெருக்கடி. சுன்னாகம் நிலத்தடி நீரில் எண்ணெய் கலந்துள்ளமை தொடர்பில் தேசிய நீர்வழங்கல் வடிகாலமைப்பு சபையினால் அறிக்கை சமர்ப்பிப்பு. சிரச ஜான் கீல்ஸ் சர்வதேச விசாக வலயத்தில் பிரதிஷ்டை செய்யும் புனித சின்னங்கள் சையுர கப்பலில் எடுத்து வரப்படுகிறது. தொடர்பான விரிவான செய்திகள். 2020 ஆண்டிற்குள் 15,000 கிராமங்களைச் சேர்ந்த மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கில் கிராம சக்தி மக்கள் திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பொறுப்புகளை உணர்ந்து உரிமைகளை அறிந்த மக்களை உருவாக்கும் நோக்கிலான இந்த திட்டம் கொழும்பு பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 2020 ஆண்டளவில் மக்களால் நிர்வகிக்கப்படும் 5,000 கிராம சேவகர் பிரிவுகள் இந்த திட்டத்தின் ஊடாக உருவாக்கப்பட உள்ளன. கிராம சேவகர் பிரிவொன்றில் உள்ள சனத்தொகைக்கு அமைய ஒருவருக்கு 8,000 ரூபாய் என்ற வீத முதலீடொன்றை கிராமிய நிதியமாக 4 வருட காலத்திற்கு கிராம சேவகர் பிரிவுகளுக்கு நேரடியாக வழங்குவதற்கு பிரேரிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தினை இன்று அறிமுகப்படுத்துவதுடன் அடுத்த மாதம் முதல் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று இந்த திட்டம் தொடர்பில் மேலாய்வு செய்ய எண்ணியுள்ளேன். மாவட்ட ரீதியில் பிரதேச மட்டத்தில் செயற்படும் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு நிறுவனங்களின் பிரதானிகளுடன் இணைந்து இந்த திட்டத்தினை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளேன். நாட்டில் செல்வந்தர்கள் இருக்க வேண்டும், எனினும் செல்வந்தர்கள் நாட்டை நிர்வகிக்க கூடாது என்பது எனது கருத்தாகும். நடுத்தர வர்க்கத்தினர் நாட்டை நிர்வகிக்க வேண்டும். வருமான வேறுபாடு தொடர்பில் காணப்படும் நிலையை கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும். கிராமிய சக்தி தேசிய திட்டத்தினை வெற்றிகரமாக முன்னோக்கி கொண்டு சென்று வறுமையிலிருந்து நாட்டை மீட்டெடுத்து நிலையான அபிவிருத்தி கொள்கையின் கீழ் எதிர்கால இலக்கை பூர்த்தி செய்வதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம். අපි බලාපොරොත්තු වන අනාගත ඉලක්ක සම්පූර්ණ කර ගැනීමට ஊவா மாகாணத்தில் உயர்தரத்தில் விஞ்ஞான மற்றும் கணித பிரிவில் கல்வி பெறுவதற்கு போதுமான வசதிகள் இன்மையினால் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமது பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்தை நோக்காக கொண்டு அநேகமான பெற்றோர் வாழ்க்கையில் பெரும் துயரங்களை எதிர்கொள்கின்றனர். தனது மகளை ஒரு வைத்தியராக்க வேண்டும் என்ற நோக்குடன் இந்த தாய் ஹபுத்தலையில் உள்ள ஒரு ஹோட்டலில் பணியாற்றுகின்றார். நான் 5 பேர் எங்க குடும்பத்துல. என் மாப்பிள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ்ல செக்யூரிட்டியா நிக்கிறாரு. நான் 3 பிள்ளைகளை படிக்க வைக்கணும். மூத்தவ A-லெவல்ல குவாலிஃபைட் ஆகி அவ காமர்ஸ் செய்யறப்ப அப்பத்துல ஸ்கூல்ல. மத்தவ குவாலிஃபைட் ஆனவள சயின்ஸ் ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனாலும் கூட எனக்கு வாய்ப்புல இந்த ஊவா மாகாணத்துல சயின்ஸ் படிப்பிக்க. வேற வெளியில கொண்டு போறேன்னா எனக்கு வருமானம் போதாது. ஹபுத்தலை கல்கந்த பகுதியில் உள்ள இந்த வீட்டில் வசிக்கும் ஷாமிலா தேவி வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்தாலும் ஹோட்டலில் வேலை செய்யும் தாயின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் நோக்குடன் விடாமுயற்சியில் இம்முறை சாதனதர பரீட்சையில் 8 ஏசித்திகளை பெற்றுள்ளார். தனது மகள் 8 ஏசித்திகளை பெற்றாலும் அவளை ஒரு வைத்தியராக்க முடியாது என்ற ஏக்கம் இந்த பெற்றோரை இன்று அழ வைத்துள்ளது. என்னுடைய சின்ன வயசுல இருந்து என்னுடைய கனவு வந்து ஒரு டாக்டரா வரணும் தான். அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க வீட்டு பொருளாதார ரீதியிலையும் சரி கொஞ்சம் பின்னடைவான குடும்பம் தான் என்னோட்டு. இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு டாக்டரா வரணும்னு படிச்சேன். அதுக்கேற்ற அளவு ரிசல்ட்ஸும் இன்னைக்கு சயின்ஸ் மேக்ஸ்ல இருக்கு. வந்து எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து வெளி மாகாணங்களுக்கு சென்று படிக்கிற வந்து கஷ்டம். நான் 2013 O-லெவல் எழுதினேன். எனக்கு மேக்ஸ்ல A இருந்துச்சு, அதோட சயின்ஸ்ல B இருந்துச்சு. எனக்கு மேக்ஸ் செஞ்சு இன்ஜினியர் ஆகணுங்கிறது தான் கனவா இருந்துச்சு. ஆனா பண்டாரவளையில அதற்கான வளங்கள் போதாம இருந்துச்சு. அதனால நான் பண்டாரவளையிலே காமர்ஸ் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு உட்பட்டேன். என்ன மாதிரியே கடந்த 10 வருட காலமா நிறைய பிள்ளைகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய இலக்கை அடைய முடியாம.
இதுபோன்ற ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உயர்தரத்தில் விஞ்ஞான கணித பிரிவில் கல்வி பயிலும் கனவுடன் இருந்தாலும் இன்று கலை மற்றும் வர்த்தக பிரிவில் கல்வி பயில்கின்றனர். ஊவா மாகாணத்தில் 205 தமிழ் மொழி மூல பாடசாலைகள் காணப்படுவதுடன் அதில் 30 முதல் 35 வரையான பாடசாலைகளில் உயர்தரம் கற்பிக்கப்படுகின்றது. மாகாணத்தில் 2 பாடசாலைகள் மாத்திரமே உயர்தரத்தில் விஞ்ஞான மற்றும் கணித பிரிவு செயற்பட்டு வந்தது. அதிலும் தற்போது பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரியில் மாத்திரமே விஞ்ஞான கணித பிரிவு இயங்குவதாகவும் அதிலும் ஆசிரியர்களுக்கான பற்றாக்குறை காணப்படுவதாக மாகாண கல்வி பணிமனையின் தமிழ் பிரிவுக்கு பொறுப்பான பணிப்பாளர் தெரிவித்தார். பல பாடசாலைகளில் விஞ்ஞான பிரிவை ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாலும் ஆசிரியர் பற்றாக்குறை காரணமாக அதனை ஆரம்பிக்க முடியாது போயுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஒரு சில பாடங்களுக்கு அரசாங்கத்தினால் ஆசிரியர்கள் வழங்கப்பட்டுள்ள போதிலும் அந்த பகுதியின் நலன் விரும்பிகள் மற்றும் பெற்றோரின் நிதியுதவியில் வெளி மாவட்டங்களில் இருந்து தொண்டர் ஆசிரியர்கள் அழைக்கப்பட்டே இங்கு கல்வி செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. இதுவரை காலமும் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மத்திய மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு சென்று உயர்தரத்தை தொடர்ந்தாலும் 2015ஆம் ஆண்டு வெளி மாவட்ட மாணவர்களுக்கு அதற்கான அனுமதியும் மறுக்கப்பட்டது. இன்று படித்தவர்கள் பட்டதாரிகள் பல்வேறு மட்டத்தில் பல்வேறு இடங்களில் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை நடத்துகின்ற பட்டதாரிகளை எங்களை போன்ற மிகவும் ஆசிரியர்கள் இல்லாது விஞ்ஞான பாடத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இந்த அரசியல்வாதிகள் உடனடியாக தீர்வெடுத்து அவர்களை போன்றவர்களை நியமித்து எங்களுடைய இந்த பிரச்சனையை தீர்க்க முன்வர வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான வேண்டுகோளாக இருக்கும். நாம் 200 வருட கால மலையக சமூகத்தின் வரலாறை புரட்டி பார்க்கும் போது எமது அரசியல்வாதிகள் பல மட்டங்களில் மாறுதட்டி கொள்கின்றனர். நாம் இதனை செய்தோம் அதனை செய்தோம் என்று இருந்த போதிலும் எமது மாணவர்களின் இந்த அடிப்படை உரிமை, அதாவது கல்வியின் அடிப்படையை பெற்றுக் கொடுக்க இன்னும் தவறியவர்களாக இருக்கின்றார்கள். ஊவா மாகாணத்தில் தமிழ் மொழி மூலம் 2016ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதனதர பரீட்சையில் 2554 மாணவர்கள் தோற்றி அவர்களில் 1391 மாணவர்கள் திறமையான முறையில் உயர்தரத்துக்கு சித்தி அடைந்துள்ளார்கள். இந்த விடயம் தொடர்பில் கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணனிடம் நாம் வினவினோம். இம்முறையும் சாதன தரத்தில் 9 அல்லது 8 ஏசித்திகளை பெற்ற பல மாணவர்கள் உள்ளார்கள். ஊவா மாகாணத்தில் இவர்கள் விஞ்ஞான பிரிவில் கல்வியை தொடர முடியாத சூழ்நிலை உள்ளது. இந்த மாணவர்களுக்கு வெளி மாவட்டங்களுக்கும் போக முடியாது. இது குறித்து என்ன கூறுகிறீர்கள்? ஊவா மாகாணத்திலே கிட்டத்தட்ட 5 பாடசாலைகள் உள்வாங்கப்பட்டு இதற்கான அபிவிருத்தி வேலைகள் இப்பொழுது செய்யப்பட்டு வருகின்றது. உடனடியாக இப்பொழுது பதுளை சரஸ்வதி தேசிய பாடசாலையில் இந்த பாடத்திட்டங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே மாணவர்கள் மாணவிகள் அங்கு தங்களை சேர்த்துக் கொண்டு இந்த கணித விஞ்ஞான வகுப்புகளை இப்பொழுது ஆரம்பிக்கலாம். ஆசிரியர் பிரச்சனையை தீர்க்க என்ன செய்ய போகிறீர்கள்? வடக்கு கிழக்கிலிருந்து ஆசிரியர்கள் எதிர்பார்த்தோம். வடகிழக்கிலிருந்தும் ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் இங்கு இல்லை. ஆகவே இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஆசிரியர்களை தரும்படி நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதற்கான சமீட்சைகளை அவர்கள் இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள். வெகு விரைவிலே இந்த ஆசிரியர்களை உள்வாங்குவதற்கான நடவடிக்கை மத்திய அமைச்சினால் எடுக்கப்படும். இந்தியாவின் கல்வி திட்டமும் இலங்கையின் கல்வி திட்டமும் வித்தியாசம் அல்லவா? அந்த ஆசிரியர்களால் இங்கு கல்வி போதிக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? அதாவது கல்வி திட்டம் எப்படி இருந்தாலும் பொழுது அந்த பாடத்திட்டங்கள் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் பிசிக்ஸ் என்ற பொழுது, பயோ என்ற பொழுது, கெமிஸ்ட்ரி என்று பார்க்கும் பொழுது, மேத்ஸ் என்று பார்க்கும் பொழுது இந்த பொதுவான கல்விக் கொள்கையிலே அவர்கள் அந்த பாடங்களை நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைவேறுகின்றது. ஆகவே நாங்கள் இப்படியெல்லாம் சொல்லி அந்த வருகின்ற ஆசிரியர்களையும் நாங்கள் வரவேற்க முடியாத காரணம் இருக்குமாயானால் நிச்சயமாக எங்களுடைய எதிர்கால கல்வியை கொண்டு செல்ல முடியாது. இது ஒரு 3 வருடத்திற்கு நாங்கள் ஒப்பந்த அடிப்படையிலே அவர்களை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கை தான் இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கின்றது. பதுளை சரஸ்வதி தேசிய பாடசாலையில் விஞ்ஞான பிரிவை ஆரம்பித்துள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் இன்று எம்மிடம் கூறினாலும் தமது பாடசாலையில் விஞ்ஞான கணித பிரிவுக்கான நிரந்தர பட்டதாரி ஆசிரியர்கள் இல்லை என பதுளை சரஸ்வதி தேசிய பாடசாலையின் அதிபர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார். இதன் காரணமாக உயர்தர விஞ்ஞான கணித பிரிவு மாணவர்கள் பெரிதும் சிரமப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபையின் உள்ளூராட்சி மாத விழா நெல்லியடியில் இன்று நடைபெற்றது. உள்ளூராட்சி மாத விழாவில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், வடமாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டிருந்தனர். வேலைவாய்ப்பின்றி இன்று கஷ்டத்தில் வாடும் பட்டதாரிகள் பலர் அடுத்த பிரதேச சபை தேர்தலில் முன்னின்று வெல்ல வேண்டும்.
அவர்களின் அறிவு எமது பிரதேச மக்களுக்கு அத்தியாவசியம் என்பதை வலியுறுத்த விரும்புகின்றேன். அரசியல் கட்சிகள் தேர்வின் போது அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அவர்களும் ஊழல்களை ஒழித்து உத்தமமான ஒழுங்குபட்ட பிரதேச சபைகளை நிறுவ முன்வர வேண்டும். சென்ற காலங்களில் ஊழல்கள் பல தலைவிரித்தாடி வந்தன. நாம் அவற்றை குறைத்து அகற்ற எம்மால் ஆனவற்றை செய்து வருகின்றோம். முன்னாள் அமைச்சராக இருந்த அத்தாவுல்லா அக்கறை பெற்று பிரதேச சபையை மாநகர சபை ஆக்கினார். ஆனால் எங்களுடைய சபைகளைத்தான் பதவி உயர்வு போல அந்த உயர்த்துவதற்கு தயங்குகிறார்கள். ஆகவே உடனடியாக நெல்லியடி நகரசபை உருவாக்கப்பட வேண்டும். அதே நேரத்திலே கரவட்டி பிரதேச சபை வேறாக இயங்க வேண்டும். கல்வெட்டுத்துறை பகுதியிலே 10 கோடி ரூபாய் செலவிலே ஒரு நவீன நீச்சல் தடாகம் ஒன்று ஆடிக்குமரன் ஆனந்தன் ஞாபகார்த்தமாக நிறுவப்பட இருக்கிறது. கருத்துத்துறையிலே 700 கோடி ரூபாவிலே ஒரு மீன்பிடி துறைமுகம் பெறுகின்ற பொழுது உள்ளூராட்சி சபைகளுக்கு இங்கே வருமான அதிகரிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அடையாள தேர்தலுக்கு முன்னர் மேடைகளிலே அனைவருக்கும் சொல்லியிருந்தோம், வடமாகாண சபை அமைக்கப்பட்டதன் பின்னர் கண்டிப்பாக தகுதிக்கேற்ற முறையிலே நாங்கள் வேலைவாய்ப்பு வழங்குவோம் என்று கூறியிருந்தோம். அதன் அடிப்படையில் இப்பொழுது நாங்கள் பல வேலை வாய்ப்புகளை வாங்கியிருக்கின்றோம். அவை அனைத்தும் கெசட் பண்ணப்பட்டு அதிலே பரீட்சார்த்திகளுக்கு பரீட்சை வைத்து அதிலே செய்தி எதிரியர்களுக்கு மட்டும் நாங்கள் வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கின்றோம். இன்னும் வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்று மாநகரில் 1025 வேலை வெற்றிடங்கள் இருக்கின்றன. அதை நிரப்புவதற்கு பரீட்சைகள் வைக்கப்படவிருக்கின்றன. பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. யாழ் குடாநாட்டில் சப்ரா என்னும் பெயரில் நிதி நிறுவனம் ஒன்றை 1970களில் ஆரம்பித்து அதன் மூலமாக அதிகூடிய வட்டி தருவதாக பொய்யான விளம்பரம் செய்து எமது மக்களிடம் கோடிக்கணக்கான நிதியை திரட்டி பின்னர் அந்த நிதியை எமது மக்களுக்கு கொடுக்காமல் பாரிய மோசடியில் ஈடுபட்டு அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இன்றும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றபடியினால் அந்த மக்களுடைய அந்த பாதிப்புகளையும் கருத்தில் எடுத்து அரசாங்கம் அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உண்மையிலே பாசிக்குடாவிலே சுற்றுலா விடுதி வரும்போது சொன்னார்கள், அந்த பகுதியிலே உள்ளவர்களுக்கு 60% நாங்கள் வேலை வாய்ப்பை தருவோம் என்றுதான் வந்தார்கள். ஆனால் இன்று அங்கே 10% கூட பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதுபோன்று இன்று இந்த மதுபான உற்பத்தி சாலை குறிப்பாக சனத்தொகைக்கு ஏற்ப பார்க்கும் பொழுது இலங்கையிலே மதுபான சாலைகள் கூடிய இடமாக மட்டக்களப்பு மாவட்டம் இருக்கின்றது. கடந்த அரசு காலத்திலே 20க்கும் மேற்பட்ட மதுபான உற்பத்தி சாலைகள் மதுபான சாலைகள் திறக்கப்பட்டிருக்கின்றது. கல்குடா பகுதியிலே கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற குறிப்பாக 450 கோடி ரூபாய் செலவிலே அங்க ஒரு எரிசாராய ஃபேக்டரி மெண்டிஸ் என்று சொன்னால் இலங்கையிலே அது சாராய உற்பத்திக்கு மிகவும் பிரபலமான ஒரு கம்பெனி. மெண்டிஸ் சாராயத்தை அவர்கள் தான் உற்பத்தி செய்கிறார்கள். அவ்வாறான ஒரு கம்பெனி இன்று அங்கே ஒரு தொழிற்சாலையை எத்தனால் ஃபேக்டரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதிலே ஒரு வெளிப்படையான தன்மை இல்லை. வேலை வாய்ப்பை வழங்குவதாக இருந்தால் அவர்கள் அங்கே அது தொடர்பாக ஏற்கனவே பேசியிருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்க முடியும் என்று. அங்கே இருக்கின்றதான அதாவது பிரதேச சபை, அங்கே இருக்கின்றதான மக்கள் பிரதிநிதிகள், மக்கள் பல வகையான எதிர்ப்புகளை தெரிவித்த போதும் அதை தாண்டியே செல்கின்றது. சுன்னாகம் பகுதியில் நிலத்தடி நீரில் எண்ணெய் கலந்துள்ளமை தொடர்பில் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினால் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. யாழ் மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் மாவட்ட நீதிபதி அந்தோணிப்பிள்ளை ஜூட்சன் முன்னிலையில் சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஏற்கனவே நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவிற்கு அமைய தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையால் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வின் அறிக்கை இன்று மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. சுன்னாகம் உபமின் உற்பத்தி நிலையத்தை சூழவுள்ள 1.3 கிலோமீட்டர் தூரத்திற்கு உட்பட்ட பகுதியில் காணப்படும் நீர் மனித பாவனைக்கு உதவாதது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் மின் நிலையத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட எண்ணெய் மற்றும் கிரீஸ் என்பன கலந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த ஆய்வறிக்கையின் பிரகாரம் சுன்னாகம் பகுதியில் முன்னெடுக்க வேண்டிய அடுத்த கட்ட செயற்பாடுகளையும் தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை நீதிமன்றத்தில் பரிந்துரைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து குறித்த அறிக்கையை முழுமையாக தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு கால அவகாசம் வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் குழு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தது. அதற்கமைய இந்த வழக்கு விசாரணையை எதிர்வரும் 9ஆம் திகதிக்கு ஒத்திவைத்து மாவட்ட நீதிபதி அந்தோணிப்பிள்ளை ஜூட்சன் உத்தரவிட்டுள்ளார். தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினால் நியமிக்கப்பட்ட 8 பேர் கொண்ட ஆய்வு குழுவினரின் அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பணம் செய்திருந்தார்கள். அந்த அறிக்கையின்படி 104 கிணறுகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. சுன்னாகம் மின்சார நிலைய புறப்பாக்கியில் இருந்து சுற்றுவட்டத்தில் 1.3 கிலோமீட்டர் அளவில் சுற்றுவட்டத்தில் தண்ணீர் மாசுபடுத்தப்பட்டிருக்கிறது என்றும் அதில் எண்ணெயும் கிரீஸும் கலந்திருக்கிறது என்றும் அது மனித பாவனைக்கு உகந்ததல்ல என்றும் சொல்லப்பட்டது. அதிகம் பரிச்சயமில்லாத இந்த பாட்டி சொல்ல வரும் கதையில் பொதிந்துள்ள அர்த்தங்கள் ஏராளம். நியூஸ் ஃபர்ஸ்டின் தமிழின் மருமகள் விசேட தொகுப்பு அடுத்து. நிலமல்லுகையோ பேருந்த மாமலையோ வல்லல்லு எனக்கு வாய்த்த மலருவோ வெள்ளை நிலப்பூமல்ல பேருந்த மலருமல்ல உள்ள தமிழ மருவி உப்பன நாள் வேண்டுவது. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் உலகின் முதல் தமிழ் பேராசிரியரின் பெருமைக்குரிய 91 வயது மருமகளே இவர். முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்த அடிகளாரின் அமிர்தவல்லி மரகதவல்லி எனும் 2 சகோதரிகளில் மரகதவல்லியின் கருவில் உதித்த திருவே செல்லத்துறை கோமேதகவள்ளி. விபுலானந்த சுவாமி இவருக்கு சூட்டிய செல்ல பெயர் கண்ணம்மா. சாமி வழிபாடு காத்துட்டு இருந்து வந்தா நான் தான் முதல்ல ஓடி போய் கையில் ஊற்றி கொண்டு வருவேன். பக்கத்தில் வீடு தான் அம்மாவுக்கு கொண்டு கூட வந்து தருவேன். அதை கொண்டு அம்மாவுக்கு குடிச்சிட்டு பள்ளிக்கு போவேன். எந்த வகுப்பிலும் நாம் முதலாம் நாளாக வருவோம் என்றுதான் அதில் கேள்வி. படிக்கணும், நல்லா படிக்கணும், பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் நல்லா படிக்கணும் என்று சொல்லுவேன். சுவாமி விபுலானந்தரை பற்றி புத்தகங்களிலும் இணையதளங்களிலும் காண முடியாத, காண்பதற்கும் கேட்பதற்கும் அறிய ஆச்சரியமூட்டும் அனுபவங்களை சுமந்து வரும் ஓர் நடமாடும் நூலகமே இவர். சுவாமியை ஸ்பரிசித்து அவர் மடியில் தவழ்ந்து விளையாடி தமிழ் கற்ற இந்த பாக்கியவதி முதுமையிலும் மழலை ததும்ப அனுபவ பொக்கிஷத்தை திருவாய் மலர்ந்தார். நான் குழந்தையாக இருக்கும் போது சுவாமி விபுலானந்தர் சாமி பட்டம் பெற்று அம்மன் கோயிலில் தான் முதல் அதிலிருந்து இறங்கினார். கோயில் பூசை முடித்து ஆண்கள் பாடசாலைக்கு வந்தார். அங்கு நிறைந்த சனங்கள் நடத்துவது திருக்கல்லாசமனுக்கு போய் வந்த விரதம் எல்லாம் செய்தார். எல்லாரும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இயத்தமிழுக்காய் எண்ணிலடங்கா படைப்புகளும் இசைக்காய் யாழ்நூலும் நாடகத்திற்காய் மதங்க சூழாமணியும் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு ஈந்த சுவாமி விபுலானந்தர் அனாதரவான பல அந்தில்களுக்கு அந்திலிருந்து நிழல் தந்து வருவதையும் தமிழின் மருமகள் எம்முடன் பகிர்ந்து கொண்டார். குழந்தைகளை காசு இல்லாத கல்வி போகுது, ஏழை பிள்ளைகளை சேகரிச்சு அது எழுது இப்ப நான் கொடுத்து எல்லாம் எழுது படிக்கணும். அப்ப அதுவே படிக்கு. அப்படி படித்த உள்ள இப்ப லட்சக்கணக்கு சாமிச்ச படித்த ஓகோச்சாக்கள் லட்சக்கணக்கு. விலைமதிக்க முடியாத பல கடிதங்களின் பேசுபொருளாக இருந்தவரே காரைத்தீவில் வசித்து வரும் இந்த மூதாட்டி சுவாமி விபுலானந்த அடிகளுடன் இரண்டர கலந்து உறவாடி எஞ்சி நிற்கும் இந்த தமிழின் மருமகளிடமிருந்து தமிழ் கூறும் நல்லுலகு பெற்று சேமிக்க வேண்டிய பொக்கிஷங்கள் ஏராளம். காலம் கடக்கும் முன்னர் இக்கைங்கரியம் காரியமானால் நாளை நிச்சயம் ஞாலம் எம்மை போற்றும் மறவாதீர் மக்காள். இது
எமது வரலாற்று கடமை. உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. ஆம், முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தர் மீளா துயில் கொள்ளும் புனித சமாதியே இது. சுவாமி விபுலானந்தரின் நினைவாக வருடாந்தம் தமிழ் மொழித்தின போட்டிகள் மற்றும் அகில இலங்கை தமிழ் மொழித்தின விழாவினை கல்வி அமைச்சு வெகு விமரிசையாக நடாத்தி வருகிறது. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் சுவாமி விபுலானந்தரின் புனித சமாதி மாபெரும் பொக்கிஷமாகும். அவருடைய சமாதியை போன்று சிந்தனைகள், சுவாமி விபுலானந்தருடைய நூல்கள், சிந்தனை செயலுருவ செயற்பாடுகள் மற்றும் வழித்தோன்றல்களை பாதுகாக்க வேண்டியது தமிழ் கூறும் நல்லுலகத்தின் வரலாற்று கடமையாகும். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக மீன்பாடும் தேன் நாட்டில் உள்ள சுவாமி விபுலானந்தரின் புனித சமாதியிலிருந்து ராஜேந்திரன் கூகுள்நாத். தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து 30 தொழிற்சங்கங்கள் நாளை ஒருநாள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட தயாராகின்றன. சுகாதாரம், கல்வி, போக்குவரத்து உள்ளிட்ட பல துறைகள் சங்கங்களும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட உள்ளதுடன் பெட்ரோலியம், மின்சக்தி மற்றும் தபால் துறையை சேர்ந்தவர்களும் ஒரு மணித்தியால எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட தயாராக உள்ளனர். ரிச்வே சிறுவர் வைத்தியசாலை, டி சோய்சா வைத்தியசாலை, அசல் மகப்பேற்று வைத்தியசாலை, ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க சிறுவர் வைத்தியசாலை, புற்றுநோய் வைத்தியசாலை, சிறுநீரக பிரிவு ஆகியவற்றில் நாளை பணி பகிஷ்கரிப்பு இடம்பெறாது. இந்த தொழிற்சங்க நடவடிக்கையினால் நோயாளியின் மரணத்திற்கு இடமளிக்க மாட்டோம். அனைத்து அவசர சிகிச்சைகளும் இடம்பெறும். மொத்தமாக 160 நிறுவனங்கள் பெயர்களை வழங்கியுள்ளன. நாளை சுமார் 30 நிறுவனங்கள் முழுமையாக சேவையிலிருந்து விடுபட உள்ளன. வைத்தியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் சில தொழிற்சங்கங்கள் இன்று ஊடக சந்திப்புகளை ஏற்பாடு செய்து நாளை முன்னெடுக்கவுள்ள பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் தெளிவுபடுத்தின. பல்கலைக்கழக மாணவர்கள் என்ற வகையில் நாளை நாம் வகுப்புகளை பகிஷ்கரிக்க உள்ளோம். நாளைய தினம் அனைத்து ஆசிரியர்களும் அதிபர்களும் சுகையின விடுமுறை பெற்று இந்த பகிஷ்கரிப்புக்கு ஆதரவு தெரிவிக்க உள்ளனர். இந்த நாட்டின் இலவச கல்வியை பாதுகாக்கவே இந்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம். සියලුම ස්ථානවල බස් ධාවනය සිද්ධ වෙනවා. බලලුන් ලවා කොස්සට භාවන සූදානම් වෙන්න එපා. நாட்டில் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள புதிய பதவி தொடர்பில் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா இன்று கருத்து வெளியிட்டார். ஆம், பதவி தொடர்பில் இதுவரையில் யோசனை மாத்திரமே முன்வைக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் தீர்வு ஒன்று எடுக்கப்படவில்லை. எனினும் ஊழல்வாதிகளுக்கு ஆசி வழங்கும் ஊழல்வாதிகளுடன் தொடர்பில் உள்ள சில அரசியல்வாதிகள் உள்ளனர். இந்த தகவல் கிடைத்தவுடன் அவர்கள் குழம்பியுள்ளனர். அரசியலில் தற்போது இல்லாத சில நாட்டை விட்டு சென்றுள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. இல்லை, அந்த புரட்சிக்கு நாம் நிச்சயமாக செல்ல மாட்டோம். ஆர்ப்பாட்டம் இடம்பெறும் போது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதை ராஜபக்ச புரட்சி என்றே நாம் அதனை கூறுவோம். கலந்துரையாடலின் ஊடாக நாம் ஆர்ப்பாட்டங்களுக்கு தீர்வு வழங்கவே செல்கிறோம். ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏதேனும் அத்தியாவசிய சேவைக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் செயற்படுவார்களாயின் வேறு விதமாக நாம் அந்த சேவையை வழங்குவோம். அந்த துறையில் அனுபவம் உள்ள ராணுவத்தினர் அல்லது போலீசாரை கொண்டு அதனை முன்னெடுத்துச் செல்ல முடியும். அவ்வாறு இல்லாத ராஜபக்சவினர் செய்த விடயங்களை ஒருபோதும் நாம் செய்ய மாட்டோம். அதனை விட அரசியலிலிருந்து விலகிச் செல்வோம். ஜான் செனவரத்ன மற்றும் எஸ்பி திசாநாயக்க, டிலான் பெரேரா போன்றவர்கள் கூறும் விடயங்களை அவதானிக்கும் போது அவர்களின் புத்திக்கு என்ன நேர்ந்துள்ளது என எண்ண தோன்றுகிறது. சித்த சுவாதீனத்துடன் பேசுகின்றார்களா, ஏதேனும் கொள்கையின் அடிப்படையில் பேசுகிறார்களா என்ற கேள்வி எமக்கு எழுகிறது. குமார் குணரத்னம் தொடர்பில் நான் அதிர்ச்சி அடைகிறேன். கந்தலாயில் 89ஆம் ஆண்டு குமார் குணரத்னம் எனது மேசைக்கு அருகில் வந்து மண்டியிட்டு பல்கலைக்கழக மாணவர் என்பதால் தனது உயிரை காப்பாற்றுமாறு என்னிடம் கோரினார். நான் அவரை காப்பாற்றினேன். அதற்கு நன்றி இருந்தால் குமார் குணரத்னம் என்னை பற்றி தவறாக பேசுவது நியாயமற்றதாகும். கழனி ஹெலேனா விஜயவர்தன மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா இவ்வாறு கருத்து வெளியிட்டார்.
வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் வருடாந்தம் ஏற்பாடு செய்யும் சிரச ஜோன் கீழ் சர்வதேச வெசாக் வலயம் இம்முறையும் கொழும்பு 2 பிரேப்ரூக் பிளேஸில் உள்ள சிரச தலைமை அலுவலக வளாகத்தில் நடைபெறவுள்ளது. சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் புனித சின்னங்கள் இன்று திசமகாராம ரஜமகா விகாரையிலிருந்து சயூர கப்பல் மூலம் எடுத்து வரப்படுகின்றது. சிரச ஜான்கில் சர்வதேச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்வதற்கான புனித சின்னங்களை எடுத்து வரும் பயணம் திசமகாராம ரஜமகா விகாரையில் நடைபெற்ற சமய வழிபாடுகளின் பின்னர் இன்று ஆரம்பமானது. ருகுனு மாகம்புர துறைமுகம் வரை பெரஹரா மூலம் எடுத்து வரப்பட்ட புனித சின்னங்கள் சயூர கப்பல் மூலம் பின்னர் வெசாக் வலயத்திற்கு கொண்டு வரப்பட உள்ளன. வரலாற்றில் இன்று முக்கியமான ஒரு நாள். சிரச ஊடக வலையமைப்பு இலங்கை கடற்படையோடு இணைந்து இந்த உன்னத பணியில் ஈடுபட்டுள்ளது. முன்னர் புனித சின்னங்கள் கப்பலில் கொண்டு வரப்படவில்லை. நாளை காலை 8:30 மணியளவில் கொழும்பு துறைமுகத்தினை வந்தடையும் என எதிர்பார்க்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தினை வழங்கிய கடற்படை தளபதிக்கும் சிரச ஊடக வலையமைப்பிற்கும் நான் நன்றி கூறுகின்றேன். இம்முறை சிரச சர்வதேச வெசாக் வலயத்திற்கு இலங்கை கடற்படை ஒத்துழைப்பு வழங்குகின்றது. சயூர கப்பல் மூலம் எடுத்து வரப்படும் புனித சின்னங்கள் நாளை ஹுனுபிட்டிய கங்காராம விகாரையில் வைக்கப்பட்டு பின்னர் மிகிந்தலை ரஜமகா விகாரைக்கு எடுத்து செல்லப்பட உள்ளன. இலங்கை மகாபோதி சங்கத்தின் பொறுப்பில் உள்ள புத்த பெருமானின் சரியுத் முகலன் ஆகியோரின் புனித சின்னங்களும் மிகிந்தலை ரஜமகா விகாரையில் வைக்கப்பட உள்ளதுடன் அனைத்து புனித சின்னங்களும் எதிர்வரும் 7ஆம் திகதி சிரச சர்வதேச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளன. வெசாக் பௌர்ணமி தினத்தில் ஆரம்பிக்கப்படும் சிரச ஜான்கீல் சர்வதேச வெசாக் வலயம் 3 நாட்கள் இடம்பெறும். வவுனியா நேரியகுளம் பகுதியில் சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றவாளிக்கு 15 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான வழக்கு வவுனியா மேல் நீதிமன்றத்தில் நீதிபதி பாலேந்திரன் சசிமகேந்திரன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சந்தேக நபருக்கு எதிரான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதை அடுத்து 15 வருட கடூழிய சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். 2011ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி கர்ப்பமாக்கியமை தொடர்பில் சந்தேக நபருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து வருகை தந்திருந்த சிறுமியின் 45 வயது மாமன் மீதே இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது. இன்றைய விசாரணையின் போது அரசு தரப்பில் சட்டத்தரணி மாதினி விக்னேஸ்வரனும் பிரதிவாதி சார்பில் சட்டத்தரணி காரியவாசமும் மன்றில் ஆஜராகியிருந்தனர். விலைமனு கோரல் உரிய முறையில் இடம்பெற்றால் செப்டம்பர் மாதத்தில் சுகததாச விளையாட்டரங்க ஓடுபாதையை வீர வீராங்கனைகளின் பாவனைக்கு வழங்க எதிர்பார்ப்பதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர கூறுகிறார். 15 வருடங்களுக்கு மேல் முழுமையாக எந்த ஒரு புனர் நிர்மாண பணிகளும் முன்னெடுக்கப்படவில்லை. 660 மில்லியன் ரூபாய் நிதியை முதலமைச்சர் ரவி கருணாநாயக்க வழங்கியுள்ளார். விசேடமாக அந்த பகுதியை பரிசீலித்து தற்போதைக்கு விளையாட்டரங்கின் உள்ளரங்க பகுதியை முழுமையாக புனர் நிர்மாணம் செய்துவிட்டோம். தற்போதைக்கு ஓடுபாதையுடன் உள்ள மைதானம் கால்பந்தாட்டம், ரக்பி போட்டிகளுக்கு சிறப்பாக பயன்படுத்த முடியும் வகையில் உள்ளது. ஓடுபாதையை சீர்படுத்த வேண்டிய தேவையே தற்போது உள்ளது. அதனைத் தவிர நீச்சல் தடாகம், அதன் பிறகு மின்னொலி வேலைப்பாடு, விசேடமாக புதிய தொழில்நுட்பத்துடன் இந்த சகலவற்றையும் பூர்ணப்படுத்தியவுடன் முழுமையான விளையாட்டரங்காக சுகதாச அரங்கு அமையும். விலைமனு கோரலில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனெனில் கடந்த முறை விலைமனு கோரலின் போது மீண்டும் விலைமனு கோருமாறு மேன்முறையீட்டு சபை கூறியது. அந்த தீர்மானத்துடன் ஓடுபாதை விரிப்பை நவீனமயமாக பொருத்துவதற்காக இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டது. விலைமனு கோரல் சபை கலந்து ஆலோசித்து சட்ட ஆலோசனைகளை பெறுவதற்காக சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைத்துள்ளது. சட்ட ஆலோசனைகள் கிடைத்தவுடன் விலைமனு கோரலை பகிரங்கப்படுத்தி தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். எமது அடுத்த பிரதான செய்தி இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.